வணக்கம், இது தமிழ் டயலாக் 2.0. கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் வந்துருச்சு. அதில் ஒரு 3 பேரை பார்க்கும்போது இது பிக் பாஸ் வீடா இல்லை சாதி சங்க மாநாடா அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஏன்னா அந்த மாதிரி ஆட்களாக பொறுக்கி உள்ளே போட்டிருக்கிறாங்க. கான்ட்ரவர்சியில் சிக்கினவங்கள கூப்பிடுறது ஓகே தான். அடி வாங்குறதுக்கு ஒரு ஆள் தேவை, அதனால் கூப்பிடுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் புரியுது. அதுக்கு ஒரு ஆள் போதாதா? இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது ஏகப்பட்ட பேர் அந்த கேட்டகரியில் தான் வராங்க. இதில் மிக முக்கியமானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி, இயக்குனர் டைரக்டர் பிரவீன் காந்தி. அப்படியே பெருசாக அறுத்து தள்ளி இருக்கிறார் இண்டஸ்ட்ரியில். இவரை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணுறதை விட டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், ஊடகமாக சொல்லியிருப்பார். இவரும் ஏஆர் முருகதாஸும் எஸ்ஜே சூர்யாவும் ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சதாகவும், அந்த படத்துலேருந்து அவங்க என்ன பண்ணோம் அப்படின்லாம் கற்றுக்கல, என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். பிரவீன் காந்தி வேற ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, எஸ்ஜே சூர்யாவோ ஏஆர் முருகதாஸோ என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எல்லாரும் இந்த டான்ஸை கனெக்ட் பண்ணாங்க. அப்போ நீங்கள் தான் அந்த காவிய இயக்குனரப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க, கலாச்சி சொல்லாங்க. இந்த இயக்குனர் வந்து சொல்கிறாரு, ரஞ்சித், வெற்றிமாறன் இவங்களின் எழுச்சி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவின் வீழ்ச்சி அப்படிங்கிறாரு. கொஞ்சோண்டு வேலை தெரிஞ்சவங்க எல்லாருமே ஒத்துப்பாங்க. இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலி கரெக்டாக படம் எடுக்கக்கூடிய, கிராஃப்ட் சார்ந்து பார்த்தீங்கன்னாலும் பார்த்தீங்கன்னா இவங்க பெஸ்ட்டாக படங்களை கொடுத்துருக்குறாங்க, இனியும் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட 2 பேரை பார்த்து இவர் சொல்கிறாரு தமிழ் சினிமாவின் வீழ்ச்சியாம் அவங்களின் எழுச்சி. இதை எங்கே தெரியுமா சொன்னார் இவர்? கவுண்டம்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டுபாகோர் படம், அந்த டுபாகோர் படத்துடைய ஆடியோ லான்ச்சில் அவர் பேசுகிறாரு. சாதியை வச்சு ஏன் படம் எடுக்கிற அப்படின்லாம் கேட்குறாரு. இப்போ கவுண்டம்பாளையம் என்ன படம்? இங்கே வந்து ஒரு விஷயம் வேணாம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதனால் என்னெல்லாம் பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதை சொல்லி தானே இது வேணான்னு சொன்னால் தானே பார்க்குறவங்க புரிஞ்சுப்பாங்க, ஆமாம் இல்லை இது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தானே எஜுகேட் பண்ண முடியும். அதெல்லாம் சாதிய படமா? நான் கவுண்டம்பாளையம் மாதிரி படம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமூக படமா? எப்படி 2 சமூகத்துக்கு இடையில் பிரச்சனை, ஒரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சமூகத்தில் இருக்கிற பெண்களை வந்து கட்டங்கட்டி அவங்க வயிற்றில் விவசாயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரியான வெள்ளத்தனமாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களாம். இதை திட்டமிட்டு பண்ணுறாங்களாம் காதல் அப்படிங்கிற போர்வையில். இதை சொல்கிற படம் கவுண்டம்பாளையம். கவுண்டம்பாளையம் போன சீசனே பார்த்தீங்கன்னா வச்சு விலகணும்னு சொல்லிட்டு நாமளும் கடைசி வரை காத்துட்டு இருந்தோம். கவுண்டம்பாளையம் வந்து எப்படின்னா ஆனந்தராஜ் ஒரு படத்தில் தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் நான் திரும்ப மாட்டேன்டா, பார்க்க மாட்டேன்டா, வாயை திறக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி தான் இவர் இருந்தார் உள்ள. இல்லைனா எக்கச்சக்கமாக அடி விழுந்திருக்கும். அவர் பெருசாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விஜேஎஸ் போட்டு பொழந்தார், வெளியிலையும் பொழந்தோன்னு வச்சிங்களேன். அப்போவே உஷாராயிட்டார் அவர். இப்போவே இந்த அடி விழுதுன்னா வாயை திறந்தோம், நம்ம ஒரிஜினலில் காட்டினோம், நம்ம காலி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்படி. ஆனாலும் காமெடிங்கிற அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா உண்மையெல்லாம் வெளியே வந்துடும்ல. ஒரு முறை இவர் சொன்னது பார்த்திங்கன்னா, நான் ஜாக்கி இல்லை, என் கையில் சாட்டை இல்லை, நீங்கள் மாடு இல்லை, நான் சாட்டை எடுத்தேன்னா தொடையெல்லாம் பிஞ்சிரும் அப்படின்லாம் வேறு பேசியிருப்பா. அப்படி அவ்வளோ ஆசை உள்ளுக்குள்ளே. இதெல்லாம் கேட்டு விஜேஎஸ் ஒரு பக்கம் வச்சு செஞ்சார்னு வச்சிங்களேன். அப்புறம் சௌந்தர்யான்னு நினைக்கிறேன், அவங்கள வந்து ஏதோ தேய்ச்சிருவேன் மூஞ்ச அப்படின்லாம் வேறு பேசியிருப்பா. அப்படி ஸோ இந்த மாதிரி அங்கங்கே சின்னதாக வந்து கவுண்டம்பாளையம் எட்டி பார்த்தா அப்படியே அதுக்கே செம அடி ஊந்துது. இப்போ அந்த கேட்டகரியில் இருக்கிற ஒரு 3 பேர் தான் உள்ளே போகிறாங்க. இந்த ஒரு கவுண்டம்பாளையம் பெருசாக கான்ட்ரவர்சியில் சிக்கும், மக்களை அடிக்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிட்டுருப்பாங்க போல, இது கிரியேட்டிவ் டீம். அதில் வந்து அவர் எஸ்கேப் ஆகிட்டாரா, இனி ஒருத்தம் கிடையாதுடா, இப்போ 3 பேரை கூப்பிட்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி பப்ளிக்கிட்ட அடி வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தீங்கன்னா ஓகே தான். இல்லை இதெல்லாம் வந்து ஷோவை இன்ட்ரெஸ்ட் ஆக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உருட்டினீங்கன்னா, யோ கிரியேட்டிவ் டீம் போயாங்கிட்டு அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரவீன் காந்தி இது மட்டுமே இல்லைங்க, இவர் வந்து ஏற்கனவே விஜயை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து ரஜினி சார் கட்சியில் சேர போகிறதா இவர் வந்து சுற்றிட்டு இருந்தா அப்படி. அப்போ பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் விஜயை வந்து விமர்சனம் பண்ணலாம், அவரை வந்து இப்போ கரூர் சம்பவத்தில் விமர்சனம் பண்ணலாம், அதெல்லாம் வேறு. ஆனால் இவர் பார்த்திங்கன்னா கோக் விளம்பரத்தில் அவர் எப்பயோ நடித்தார். அதுக்கப்புறம் கத்தி படத்தில் வந்து கோலா கம்பெனியை எதிர்த்து பேசுகிற மாதிரி வசனம் வரும். இப்போ இது 2த்தையும் முடிச்சு போட்டு விஜய் ஒன்று அந்த பக்கம் இல்லைங்க, இல்லை இந்த பக்கம் இல்லைங்க அப்படின்லாம் வீராவேசமாக வந்து அவர் வந்து ரெக்கார்ட்லாம் வந்து வெளியே விட்டார். அப்போவே எல்லாருமே கலாய்ச்சி தள்ளிட்டு இருந்தாங்க, யோ இவ்வளோ நாள் கோமால் இருந்தியா, எப்பயா எழுந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு புரட்சி, அந்த சிந்தனை எல்லாம் மக்கள் மனசில் வந்தது. அவர் விளம்பரம் நடித்து கொடுத்தார்ல, அந்த கோலா கம்பெனியே இவ்வளோ பொங்க மாட்டாங்க.
ஆனால் இவர் பொங்கல் வச்சார். கோலா கம்பெனியில் ஆடில் நடித்தார் அப்படின்னா அப்போ வந்து அக்ரிமெண்ட் போட்டு அது ரொம்ப முன்னாடி பண்ணுது, விழிப்புணர்வு வர்றதுக்கு முன்னாடி பண்ணுது. அதுக்கப்புறம் பண்ணல. கத்தி படம் கான்செப்ட் என்ன? இப்போ அந்த கான்செப்டுக்கு நேர்மையாக ஒரு வசனம் பேசினா கதாநாயகன், இதை எடுத்துகிட்டு போயிட்டு எப்பயோ நடித்த கோலா கம்பெனி அந்த ஆடோட வந்து முடிச்சு போட்டு பயங்கரமாக பொங்கல் வச்சுருந்தார் இவர். அப்போவே எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரோல் பண்ணி வச்சு செஞ்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரஞ்சித், வெற்றிமாறன் இவங்கள பற்றி கமெண்ட் பண்ணி இவர் மீடியா வெளிச்சத்துக்கு வந்தா. அப்படி வெளிச்சத்துக்கு வர்றது முக்கியம் இல்லை, என்ன பேசி என்ன பண்ணிட்டு வர்றோம் அப்படிங்கிறதுனா முக்கியம். இப்போ உள்ளே வர்றாரு, வாங்க சார் வாங்க அப்படின்னு தான் கூப்பிடுறோம். போன சீசனில் கவுண்டம்பாளையமை செய்ய முடியாமல் ஐயோ பெருசாக சிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்த எல்லாருக்கும் சரியான பீஸ் ஒருத்தர் இல்லை, 2-3 பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த லிஸ்ட்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சுநாதன், கோவை மஞ்சுநாதன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ஜாதி, மதம், மொழி, இனம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. அதை எடுத்துகிட்டு வந்து பேசுகிற மொழியில், உடையில் கலை அப்படின்னு சொல்லிட்டோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜாதி எடுத்துகிட்டு வந்து அந்த சாயத்தை பூசுகிற ஒரு கேரக்டராக தான் தெரிகிறாரு. பார்க்க பக்கா பூமர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இவருடைய ஒரு இன்டர்வியூ பார்க்கும்போது பிபிடி திவாகர் இப்போ பேசிகிட்டு இருக்கார்ல, அதோடைய சீனியர் வெர்ஷன் மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கிற. அப்படி இவர் வந்து பட்டிமன்ற பேச்சாளர் அப்படின்னு சொன்னாங்க. ஷார்ட்ஸில் அவருடைய பேச்சை கேட்கும்போதே படு பயங்கரமாக போர் அடிக்குது. அந்த அளவில் பேசுகிற ஒரு பூமர் அங்கிள். அதுதான் கவுண்டம்பாளையம் படத்தில் வேறு நடிச்சிருக்காருங்க. முக்கியமாக அதாவது பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி செருப்பு வாங்கி கொடுப்பாரு, காசு இல்லாமல் கடன் சொல்லி ஏதோ வாங்கி கொடுப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணு காதலிச்சதும் ஸ்டேஷனுக்கு போயிட்டதும் பார்த்தீங்கன்னா அங்கே போய் காலில் விழுந்து கதறுவார். அந்த உலகமாக ஆஸ்கர் நடிப்பை வெளிப்படுத்தினவர் இவர் தான். இவர் வந்து கரெக்டாக பிடிச்சி போட்டிருக்கிறாங்க பாருங்கள் அந்த கேரக்டரில். நார்மலாக பேசும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருத்துக்கள் தான் ஒரு வாயிலேருந்து வருது. ஸோ கவுண்டம்பாளையமை அடிக்க முடியாமல் போனவங்க இந்தாப்பா இந்த பீஸு வச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. இதில் கவுண்டம்பாளையம் உடைய ரெஃபரன்ஸில் கூட இவர் வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க சார் வாங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அடுத்து பிபிடி திவாகர், டாக்டர். இந்த டுபாகோரை வந்து உள்ளே வச்சு தான் செய்யணுமா, ஏற்கனவே வெளியவே நிறைய பேர் செஞ்சுட்டாங்கல்ல. இதுவும் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் மனநிலையில் இருக்கிற ஒரு டுபாகூர். கவின் ஆணவ படுகொலை நடக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா கொலை பண்ண அந்த கொடூர குற்றவாளி அந்த சைக்கோவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டுபாகூர் வந்து முட்டு கொடுத்துட்ருக்கு. அவன் பாவம், அவன் லைஃப் வந்து அவங்க சகோதரியால் போயிடுச்சு. அவங்க சகோதரியை கத்தி எடுத்து கொடுத்து வெட்டுன்னு சொன்னாங்க. பண்ணது இவன் தப்பு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து முட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் பார்த்து வைக்கிற அந்த மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு பேசுகிறது. இதை சொல்லி தான் இதை குறை சொல்லணும்னு கிடையாது. மற்றவங்களாவது பரவாயில்ல, ஏதோ கலையில் ஏதோ ஒரு அங்கத்தில் இருக்கிறோம், ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் அவங்க பேசுகிற பேச்சில் எடுக்கிற ஸ்டாண்டில் தான் பார்த்தீங்கன்னா தப்பாக இருப்பாங்க. இது கலைன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிகிட்டு இருக்குல்ல, அதுவே தப்பாக தான் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டரு இதில். இந்த மாதிரி ஆளுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டேஜை கொடுக்குறது மூலிமா பார்க்குற அத்தனை பேரையும் முட்டாளாக்கிடுறாங்கல்ல. இப்படி வேணும்னு தான் பண்ணுறா, அப்படி அட்டென்ஷனுக்காக பிக் பாஸ்குள்ளே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அதை பார்த்து மக்கள்லாம் சிரிக்கிறாங்க ஒரு டுபாகூர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டுபாகூருக்கு நீங்கள் வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா இப்போ அவன் ஜெயிச்சிட்டான். இந்த சமூகத்துக்கு இந்த பிக் பாஸ் டீம் என்ன சொல்ல வர்றீங்க? இந்த மாதிரி சைக்கோ மாதிரி கோமாளி மாதிரி ஏதாவது பேசுங்க, அது மூலிமா வெளிச்சம் ஒன்று கிடைக்கும். அப்படி வெளிச்சம் கிடைச்சிருச்சுன்னா நாங்கள் பெரிய வெளிச்சம் உங்களுக்கு கொடுப்போம், பெரிய ஸ்டேஜ் அமைச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறீங்களா? இதுதான் நீங்கள் இந்த சமூகத்துக்கு எக்ஸாம்பிளாக செட் பண்ணுறதா? இந்த லிஸ்ட்டு மட்டுமே இல்லைங்க. அடுத்து பலூனாக்கா, அடுத்து கலையரசன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர், அந்த அகோரி கலையரசன், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் தாங்க இருக்கிறாங்க. என்னையா செலக்ட் பண்ணுங்க? திறமையில் முன்னேறணும்னு தாங்க கடுமையாக உழைக்கணும், படிப்படியாக முன்னேறணும். இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ணுறதுக்கெல்லாம் எதுக்கு யோசிக்கணும்? அது சிம்பிளாக யார் வேணால் பண்ணிட்டு போயிடுவாங்கல்ல. சட்டையை கிழிச்சிட்டு பைத்தியக்கார மாதிரி கத்த முடியாதா யாராலையும்? இல்லை கண்டபடி உளறிட்டு இது வந்து ஹார்ட்டுன்னு சொல்ல முடியாதா? அதுனா அவ்வளோ பெரிய கஷ்டமா? இப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு வெளிச்சம் கொடுக்கறது மூலிமா அந்த மாதிரி கேட்டகரியில் போங்க. எதுக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்கிறீங்க? இப்படியெல்லாம் இருந்தால் நீங்கள் வளர முடியாது, இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. நான் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட், நடிப்பு அரக்கன், வாட்டர் மெலான் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டுபாகோர் இந்த சைடில் உருட்டுனது கூட ஓகே, சரி போய் தொலைட்டோம் கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு விடலாம். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி ஜிபி முத்துவை பற்றி பேசும்போது ஒரு இன்டர்வியூவில் ஜிபி முத்து லோ கேஸ்ட் அப்படிங்கிற, அப்படி இந்த சாதியவாதி சிந்தனை இருக்கிற இந்த ஆளுக்கு தான் இவ்வளோ பெரிய ஸ்டேஜை கொடுக்குறாங்க. இந்த சமூகம் எல்லாருக்குமானது தான், எல்லா தரப்பு மக்களும் இங்கே இருக்கிறாங்க. அதோடைய
சின்ன வருஷம் தான் பிக் பாஸ் வீடுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட்களை எடுக்கிறீங்க. ஓகே, சாம்பிளுக்கு ஒருத்தனை எடுத்தால் பத்தாதா? ஒரே சிந்தனை உள்ள ஒரே ஐடியாலஜி இருக்கிற எதுக்கு இந்த 3 பேரையும் எடுக்கணும்? கும்பலாக வாங்க அடி வாங்கிட்டு போங்கன்னு எடுக்கிறாங்களா? இல்லைனா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. கான்ட்ரவர்சின்னு ஒன்று வந்துச்சுன்னா அதில் யாராவது சிக்கினாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் ஸ்டேஜை கொடுப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்களா? என்ன ஐடியாவில் இருக்கீங்க கிரியேட்டிவ் டீம் அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது. இவனுங்க ஸ்டேஜில் ஆற்ற போகிறானுங்க, அடுத்த நாளே எக்ஸ்போஸ் ஆக போகிறாங்க. ஆனால் அடுத்த நாளே எக்ஸ்போஸ் ஆகிற இந்த மாதிரியான டுபாகூர்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் வீடியோன்னு ஒன்று பண்ணுவாங்க பாருங்க, அதெல்லாம் வேற பார்த்து தொலைக்கணுமே அப்படிங்கிற கடுப்பு தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த கண்டஸ்டன்ட்ஸ் இவங்களை செலக்ட் பண்ண இந்த கிரியேட்டிவ் டீம் இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.